ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஜாய்ஃபுல் ஹோம் மேக்கிங் சேனலில் இன்றைக்கி கிச்சன் டிப்ஸ் எல்லாம் தாங்க பார்க்க போகிறோம். ஈஸியான குறிப்பு தான். எனக்கு தெரிஞ்ச சில டிப்ஸ் எல்லாம் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாத கடைசி வரைக்கும் பாருங்கள். கண்டிப்பாக இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஆல் நோட்டிஃபிகேஷனையும் கிளிக் பண்ணிங்கன்னா தான் நம்மளோட சேனலில் போடுற வீடியோ எல்லாமே உடனே தெரிய வரும். குறிப்புகள் ஆயிரும், அதில் சில உங்களுடன். வாங்க இன்றைக்கி பார்க்க வேண்டிய குறிப்பு எல்லாமே பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் குறிப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜீரகம் மிளகெல்லாம் இருக்கு இல்லைங்களா, இதை நீங்கள் ரசத்துக்கு செய்யும் போது லைட்டாக ஃப்ரை பண்ணி வச்சுக்கிட்டு பொடியாக்கி வச்சுக்கிட்டிங்கன்னா ரசம் செஞ்சிங்கன்னா ரொம்ப மணமாக இருக்கும். அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் இல்லாத புளிக்குழம்பு வைக்கும் போது, காரக்குழம்பு வைக்கும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா மிளகு ஜீரகத்தை ஒரு ஸ்பூன் கடைசியாக நீங்கள் போட்டிங்கன்னா புளிக்குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், வாசனையாகவும் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லாத புளிக்குழம்புல லைட்டாக வெல்லம் போட்டிங்கன்னா இன்னும் சுவையாக இருக்கும். அடுத்த குறிப்பு பார்த்தீங்கன்னா, இந்த வேஸ்ட்டான கேஸ்கட் அந்த ரப்பர் இருக்குது இல்லைங்களா, இது வேஸ்ட்டாக இருக்கும். அதை எப்படி ரீயூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எடுத்துக்கோங்க. ஏன்னா சீட் போட்டு நம்ம அடிக்கும் போது பார்த்தீங்கன்னா கசப்பாக ஆரம்பிச்சிடும். இது நீங்கள் செஞ்சு வச்சிட்டிங்கன்னா ஒரு 6 மாதம் அளவுக்கு கூட கெடாதுங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும். நான் இன்றைக்கி வெறும் 4 பழத்தை வச்சு மட்டும்தான் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் 1 kg 2 kg அளவுக்கு வாங்கி செஞ்சு வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வீட்டிலேயே இதை ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஜாம் தாங்க சொல்லியிருக்கேன். சூப்பரானது, ஈஸியானது, 2 பொருளை வச்சு எப்படி சூப்பராக நம்ம வீட்டிலேயே செய்யலாம் அப்படின்றது தான். இப்போ இதனோட ஸ்கின்னில் இந்த மாதிரி ரிமூவ் பண்ணிக்கோங்க. இதை ஃபுல்லாக இந்த மாதிரி ரிமூவ் பண்ணிவிட்டு இதையும் நீங்கள் துண்டு துண்டாக கட் பண்ணிக்கோங்க. சும்மா கொஞ்சம் தாங்க எடுக்க போகிறோம். இதில் 2 பீஸ் அளவுக்கு இந்த மாதிரி எடுத்து நம்ம துண்டு துண்டாக கட் பண்ணி வச்சுக்கலாம். நிறைய போட்டுட்டிங்கன்னா கசப்பாகும். நீங்கள் 1 பீஸ் அளவுக்கு கூட வாசனைக்காக போட்டுக்கலாம். இந்த மாதிரி ரிமூவ் பண்ணிவிட்டு நான் கட் பண்ணிக்கிறேன். அப்படி இல்லைன்னா நீங்கள் துருவிக்கிங்க. கேரட் துருவறத்தில் துருவி கூட எடுத்துக்கலாம். கொஞ்சம் கம்மியாக போடுங்க. ஏன்னா இந்த கொஞ்சம் கசப்பு தட்டுது, அதனால் கொஞ்சம் கம்மியாகவே போட்டுக்குங்க. ஓரளவுக்கு இருந்தால் போதும். இந்த மாதிரி நான் பீஸாக கட் பண்ணிக்கிட்டேன். கண்டிப்பாக இந்த மலிவாக கிடைக்கும் போது இதெல்லாம் நீங்கள் வீட்டிலே செஞ்சுக்கிட்டிங்கன்னா குழந்தைங்க எப்போல்லாம் ஜாம் கேட்குறாங்களோ நம்ம தடவி கொடுத்துடலாம். அதுவும் ஹெல்த்தியானது கூட. எந்த கெமிக்கலோ எதுவுமே ஆட் பண்ணாத நம்ம வீட்டிலே செய்யும் போது உங்களுக்கு ஹெல்த் ப்ராப்ளம் எதுவுமே வராதுங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா, நான் 2 கப் அளவுக்கு எவ்வளோ கப் எடுக்கிறோன்றத அளந்தால் தான் நம்மளால் சுகர் ஆட் பண்ணிக்க முடியும். ஸோ 2 கப் அளவுக்கு எனக்கு ஜூஸ் வந்திருக்கு. இந்த 2 கப் அளவுக்கு எடுத்துக்கிட்டேங்க. இப்போ 1 கப் சர்க்கரை ஆட் பண்ணிட்டேன். இப்போ இதை நல்லா நம்ம கொதிக்க விட போகிறோம். அடுத்ததாக இந்த துண்டு துண்டாக நறுக்கி வச்சுருந்த அதனோட தோல் இருக்கு இல்லைங்களா, ரேப்பர், அதை தான் ஆட் பண்ணிக்கிறோம். இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கேஸ் ஆன் பண்ணி விட்டுடலாம். இப்போ இது நல்லா கொதிக்கட்டும். நம்மளுக்கு நல்லா திக்காக ஆகுங்க. சர்க்கரை எல்லாம் கரைஞ்சி இதை பாருங்கள் எப்படி இருக்குது. ஸோ ரொம்ப திக்காக விடாதீங்க. இதனோட பதம் எப்படி பார்க்குறதுனா, ஒரு பிளேட்டில் போட்டுட்டோன்னா அது நகரக்கூடாது. அந்த அளவுக்கு இருந்தாலே போதும். நீங்கள் ரொம்ப பாகுபதம் மாதிரி உருளையாக எடுத்துட்டிங்கன்னா ஜாம் நம்மளால் ப்ரெட்டில் தேய்க்க முடியாது. ரொம்ப கெட்டியாக இருக்கும்.
நான் ஃபஸ்ட் டைம் செய்யும் போது அப்படி தான் ஆயிடுச்சு, ஸ்பூனே வளையிற அளவுக்கு ஆயிடுச்சு. ஸோ அந்த அளவுக்கு போக வேண்டாம். இதை பாருங்கள், இந்த அளவு இருந்தால் போதும். இப்போ நீங்கள் கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் எடுத்து பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். எப்பப்பெல்லாம் காலையில் வந்து பசங்களால் சாப்பிட முடியல, ஒரு ப்ரெட்டில் இதை வந்து டக்குன்னு நம்ம செஞ்சு கொடுத்துட்லாங்க. சூப்பராக இருந்தது, ஈஸியாகவும் இருந்தது. 2 பொருள் தான். இப்போ பாருங்கள், நான் பாட்டிலில் ஸ்டோர் பண்ணிட்டேன். இவ்வளோ தாங்க, 4 போட்டால் இவ்வளோ தான் வரும். நீங்கள் 1 kg 2 kg அளவு செஞ்சு வச்சிட்டிங்கன்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஜாம் தயார். இப்போ ப்ரெட்டில் நான் அப்ளை பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். உங்களுக்கு சூப்பராகவே இருந்ததுங்க, டேஸ்டியாகவும் இருந்தது. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்ததுன்னுட்டு. ஆரஞ்சு ஜாம் தயார். இப்போ அவ்வளோதான். இந்த மாதிரி நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்த குறிப்பு பார்த்துடலாம். நெய் வந்து எப்பயுமே வந்து மணமாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதில் ஒரு பொருள் ஆட் பண்ணி வச்சிங்கன்னா ரொம்பவே மணமாக இருக்கும், கெடவும் கெடாது. வெல்லம் ஆட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா, அதாவது ஒரே ஒரு துண்டு வெல்லத்தை வந்து இந்த நெய்யில் போட்டு வச்சிட்டிங்கன்னா ரொம்ப மணமாகவும் இருக்கும், கெடவும் கெடாது. ட்ரை பண்ணி பாருங்கள். நெய் வந்து கெட்டியாயிடுச்சு அப்படின்னா கூட இட்லி பாத்திரத்தில் இட்லி எடுப்பீங்க இல்லைங்களா, அந்த தண்ணியிலே வச்சிங்கன்னா கூட டக்குன்னு உருவிடும். அப்படி இல்லைன்னா தோசை ஊற்றிட்ட பிறகு அந்த கல்லுலேயே வச்சிட்டிங்கன்னா கூட குயிக்காக நம்மளுக்கு அது வந்து லிக்விடாக ஆகிடும். இதையும் ட்ரை பண்ணிக்கோங்க தேவைப்படும் போது. அடுத்த குறிப்பு பார்த்திங்கன்னா இந்த கல் உப்பு தாங்க. கல் உப்பு பார்த்திங்கன்னா இந்த மழை காலத்தில் வந்து தண்ணி விட ஆரம்பிச்சிடும். நிறைய பேருது பார்த்திங்கன்னா அடியில் மேலெல்லாம் தண்ணி விட ஆரம்பிக்கும். அதை தவிர்க்க என்ன பண்ணலான்னா, இந்த மாதிரி தேங்காய் ஓட்டை வந்து இது உள்ளே ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அது தண்ணி விடுறத அப்சர்வ் பண்ணிக்கும், அந்த மாதிரி ஆகாது. அப்படி இல்லைன்னா சின்னதாக ஒரு துணியில் அரிசி கொஞ்சோண்டு போட்டு அதை மூட்டை மாதிரி போட்டு வச்சிட்டிங்கனாலும் அது தண்ணியை அப்சர்வ் பண்ணிக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃபுல்லாக இருக்கிற உப்பில் வந்து நம்மளால் ஸ்பூனை வைக்க முடியாது. அதுக்கு என்ன பண்ணலான்னா, இந்த மாதிரி ரிவர்ஸில் நீங்கள் ஸ்பூனை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா தேவையான அப்போ எடுத்துகிட்டு நீங்கள் ஈஸியாக எடுக்கலாம். கீழே கொட்டவும் கொட்டாது. அது மட்டும் இல்லாத ஸ்பூன் உள்ளேயே நம்மளுக்கு ஃபிக்ஸ் ஆகிக்கும். இந்த குறிப்பையும் ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க அடுத்த குறிப்பு என்னன்னு பார்த்துடலாம். இந்த பூசணி விதையை வந்து சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா எடை சீக்கிரமாகவே குறையுங்களாங்க. அது மட்டும் இல்லைங்க, சர்க்கரை நோய் கூட ரொம்பவே சீக்கிரத்தில் குறையும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த குறிப்பையும் பயன்படுத்தி பாருங்கள். இன்றைக்கி பார்த்த இந்த குறிப்பில் ஏதாவது ஒன்று உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாத நம்மளோட சேனலில் ஆல்ரெடி இந்த கிச்சன் டிப்ஸ், கிளீனிங் டிப்ஸ், பெஸ்ட் அவுட் ஆஃப் வேஸ்ட், கிராஃப்ட் அப்படின்ட்டு பல வகையான டிப்ஸ் வகைகளும் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அதை எல்லாமே ஒரு பிளேலிஸ்ட்டாகவும் தந்திருக்கேங்க. உங்களுக்கு டைம் இருக்கும் போது தேவைப்பட்டால் போய் விசிட் பண்ணுங்கள். இந்த டிப்ஸில் ஏதாவது ஒன்றாவது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக இதை பாருங்கள். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஆல்ரெடி நோட்டிஃபிகேஷனையும் கிளிக் பண்ணிங்கன்னா தான் நம்மளோட சேனலில் இருக்க வீடியோஸ் எல்லாமே உடனே தெரிய வரும். வேஸ்ட்டை வச்சு எப்படி நம்ம க்ரியேட்டிவாக பண்ணலாம் அப்படின்ற டிப்ஸ் வகைகளும் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக இது குழந்தைங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. போய் நம்மளோட சேனலில் தேவைப்பட்டால் பாருங்கள். இதோட நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான டிப்ஸ் வகைகளோடு நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.